கோடர்ஸ் வெல்கம் டு தமிழ் கோட். இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன? ஒரு கோட் ரன் ஆகுது, அது வந்துட்டு ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடலாம், இல்லைன்னா எரர் அவுட் ஆகணும். ஸோ அது எரர் ஆகும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக ஹேண்டில் பண்ணணும்? இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கே பண்ணலனா கூட ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நார்மலாக ரன் ஆகும், எரர் இருந்தால் எரர் அவுட் ஆக போகுது. இதுக்கு நான் எதுக்கு ஒரு ஒரு பிளாக்கையும் ஐடென்டிஃபை பண்ணி எதுக்காக இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ன்ற ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வரணும் இன் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஸோ நம்ம யூசர் கிட்ட இருந்து ஒரு நம்பர் ஒன்று வாங்கலாம், அதை டிவைட் பண்ணலாம். ஸோ ஒரு கிளாஸ் எழுதிக்கலாம். சம். ஸோ டிஃபைன் ஏபி. ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 2 1 + 2 3 வந்துடுச்சு. ஸோ 5 6. ஸோ எந்திரன் படத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முரண்பாடான கமெண்ட்ஸ் கொடுத்து அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம பைத்தான் ப்ரோக்ராமுக்கும் நடக்கலாம். நம்ம ஒரு யூஸ் கேஸ்க்காக இந்த ப்ரோக்ராம் எழுதுவோம். ஆனால் இதை டெஸ்ட் பண்ணுறவங்க ஆர் எண்ட் யூசர்ஸ் இதை வேறு விதமான யூசர்ஸ் என்ன வேணாலும் இன்புட் கொடுக்கலாம். தே ஆர் ஃப்ரீ டு கிவ். ஏன்னா இது ஒரு டெர்மினல். இது ஒரு பேசிக் டெர்மினலாகவும் இருக்கலாம், ஒரு வெப்பேஜில் இருந்து கொடுக்கலாம், இல்லைன்னா இது ஒரு விண்டோஸ் ஆப்பாக இருக்கலாம், இல்லை உங்களோட மொபைல் ஆப்பாக இருக்கலாம். எங்கே வேணாலும் இந்த இந்த பிரச்சனை நடக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1க்கு பதிலாக நான் ஏ கொடுத்துட்றேன். ஸோ என்ன ஆச்சு? இந்த ஒட்டுமொத்த ப்ரோக்ராமும் அப்நார்மலாக டெர்மினேட் ஆகி வெளியே வந்துருச்சு. ஏன்னா எனக்கு ஒரு வேல்யூ எரர். ஏன்றது என்னன்னே தெரியாது, அது ஒரு ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நான் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறேன், அதுவுமே ப்ராப்ளம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரீசன்னால் நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் அப்நார்மல் டெர்மினேட் ஆகணும். ஆனால் ஏன் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் பர்பஸ்ஃபுல்லாக தான் நான் இங்கே ஒரு வைல் லூப் ரன் பண்ணுறேன். இதில் என்னோட இன்டென்ஷன் என்னென்னா, கரெக்டான இன்புட் கொடுக்கும்போது இது ஒர்க் ஆகணும். வேறஸ் தப்பான எரர் கொடுத்தா, ஏதாவது இன்புட் கொடுத்தா இது ஒர்க் ஆகக்கூடாது. ஆனால் ஒரு தப்பான இன்புட் கொடுக்கும்போது அதை இக்னோர் பண்ணிட்டு போகாமல் ப்ரோக்ராமே டெர்மினேட் ஆகுது. இப்படி ஒரு அப்ளிகேஷன் நம்ம டிசைன் பண்ணக்கூடாது. ஏன்? இது ஒரு சாதாரண டெர்மினல் ப்ரோக்ராம். ஆனால் ஒரு ஒரு பெரிய வெப்சைட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தர் கொடுக்குற இன்புட் தப்பான இன்புட்னால ஒட்டுமொத்த வெப்பேஜுமே டவுன் ஆகிடும். ஏதோ ஏதோ ஒரு எரர்னு சொல்லிட்டு டவுன் ஆகிடும். அப்போ இன்னொரு யூசர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் லாகின் பண்ணுறீங்க, அதில் ஏதோ நீங்கள் ஒரு தப்பான இன்புட் கொடுத்ததுனால ஒட்டுமொத்த ஃபேஸ்புக்கே டவுன் ஆனால் அது
எப்படி இருக்கும்? மத்த எண்ட் யூசர் என்ன தப்பு பண்ணாங்க? ஏதோ ஒரு யூசர் வந்துட்டு இன்ஃப்ரிஞ்ச் பண்ணதுனால மத்தவங்க எல்லாரும் அஃபெக்ட் ஆகுது. சரி, இது ஒரு சின்ன வெப்சைட் தானே நெனைக்கக்கூடாது. ஒரு நெட் பேங்கிங் எடுத்துக்கோங்க. ஒரு பேங்கிங் டொமைன். இல்ல ஒரு Netflix ஆப். அதுக்கு ஒரு இன்புட் குடுக்குறாங்க. அது ஏதோ யாரோ ஒருத்தர் பண்ற தப்புனால, இல்ல உள்ள நடக்கிற ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக்னால ஒட்டுமொத்த ஆப்புமே டெர்மினேட் ஆகும். இங்க அதான் ஆயிருக்கு. இப்ப இந்த வைல் லூப்ல நான் ஒழுங்கா இன்புட் குடுத்துட்டே வந்தேன். அதுவரைக்கும் இது ஒழுங்கா ஒர்க் ஆச்சு. ஆனா சடனா நான் ஒரு தப்பான இன்புட் குடுத்த உடனே மொத்த ஆப்புமே க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப நான் இதுக்கு மேல நான் இதுல ஒர்க்கே பண்ண முடியாது. ஸோ இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ எப்படி ஓவர் கம் பண்றது? அதுக்கு தான் எக்செப்ஷன் ஹேண்ட்லிங்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இத எப்படி கோட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ட்ரை பிளாக், எக்செப்ஷன் ஆஸ் பிரிண்ட் எரர் ரெக்கார்ட் அவ்வளோதான். ஒரு ட்ரை பிளாக், ஒரு எக்செப்ட் பிளாக். இப்ப நான் இத எக்ஸிக்யூட் பண்றேன். ஒழுங்கான இன்புட் குடுக்குறேன். ஆன்ஸர் வந்துடுச்சு. திரும்பவும் இன்னொரு ஒழுங்கான இன்புட். ஓகே. திரும்பவும் ஒரு இன்கரெக்ட் இன்புட். 1ம் ஏவும் குடுக்கலாம். ஸோ இங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ற 1 அண்ட் ஏ குடுத்தா, அதுக்கு என்ன பண்ணும்னு தெரியல. அது இன்டிஜர் உள்ள போயிட்டு, அது தப்பான இன்புட்ன்னு வெளிய வந்துருச்சு. சரி. இப்ப பர்ப்பஸ்ஃபுல்லா நான் இன்னொரு மிஸ்டேக்கும் பண்ணியிருக்கேன். என்னன்னா, நான் தான் எக்ஸ்டெர்னல் ஹேண்ட்லிங் பண்ணிட்டேன்ல. அப்புறம் ஏன் என்னோட ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் ஆவறதுக்கு கன்டின்யூ ஆகாம அபெண்ட் ஆயிடுச்சு அப்டின்னா, எக்ஸாக்ட்டா உங்க ப்ரோகிராம்ல எந்த இடத்துல எரர் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும். அங்க நீங்க எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் குடுக்கணும். நம்ம எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் அப்ளை பண்ணது கிளாஸ் சம் அதுக்குள்ள ஆட்ன்ற மெத்தட் கீழ. ஆனா இங்க ப்ராப்ளம் வந்தது, இந்த இன்டிஜர் இன்புட் இங்க வாங்குற இடத்துலயே எரர். கால்குலேட்டர் டாட் ஆட் ஆஃப் ஒரு நம்பர், அப்புறம் இன்னொரு நம்பர். இதோட ப்ரோகிராம் ஸ்டாக் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட்டு மெயின் கால் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா சம் இனிஷியலைஸ் ஆகும். எந்த பிரச்சனையும் இல்ல. வைல் ட்ரூ என்டர் ஆயிட்டோம் லூப்ல. கால்குலேட்டர் டாட் ஆட்ன்றது ஃபர்ஸ்ட்டு கால் ஆகாது. அது ரெடியா இருக்கும். அத எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஆனா, இங்க ஆர்குமென்ட் பாஸ் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட்டு அதுக்கு ஒரு ப்ரீ ரிக்வசிட் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்ட வாங்கணும். அது இங்க வாங்கும்போது செகண்ட் நம்பர்ன்னு பண்ணும்போது ஏ போட்டுட்டேன். ஸோ, இந்த இன்டிஜர் இன்புட்டுக்குள்ள நான் எந்த எக்செப்ஷன் ஹேண்ட்லிங்கும் நான் அப்ளை பண்ணல. அதனால இந்த இடத்துல எரர் இருந்துச்சுன்னா, அது இப்படிதான் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒழுங்கான இன்புட் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, இ எரர் வந்து இங்கேருந்து வரப்போகுது அப்படின்னா, அப்போ ஒழுங்கா ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 கரெக்ட்டான இன்புட். 0 அது கூட ஒழுங்கான இன்புட் தான். ஸோ 0 இப்ப எந்த பிரச்சனையும் வரல. அப்ப என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ப்ராப்ளம் எங்க வருதுன்னு கண்டுபிடிச்சு, அந்த இடத்துல எக்செப்ஷன் ஹேண்ட்லிங்க அப்ளை பண்ணணும். ஸோ இங்க பண்ணலாம். எக்செப்ட். ஓகே. இப்ப என்னோட வைல் லூப் பிரேக்கே ஆகாது. 1, 3, 1 ஏ. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எக்செப்ஷன் பண்ணனால இங்க ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஆனா, அத காரணம் காட்டி ஒட்டுமொத்த ப்ரோகிராமும் டெர்மினேட் ஆகல. அது எக்செப்ட்ல போயிட்டு வேல்யூ எரர். ஏதோ நீ தப்பு பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் இங்க வந்துருச்சு. இப்ப திரும்பவும் 1 ஏ தப்பா வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க இங்க ஒரு இந்த மாரி கோட்ஸ் போடலாம். நீங்க என்ன தப்பு பண்ணாலும் என் வைல் லூப் ஓடிட்டே தான் இருக்கணும். ஸோ இது ஒரு பெரிய யூஸ் கேஸா நெனச்சு பாருங்க. ஒரு நெட் பேங்கிங் ஆப்புக்கோ, இல்ல ஒரு Netflix ஆப்புக்கோ யார் என்ன தப்பு பண்ணாலும் ப்ரோகிராம் ரன் ஆயிட்டே இருக்கும். அ அவங்க பண்ண தப்புக்கு ஏத்தா மாரி எரர் மட்டும் வந்துட்டே இருக்கும். ஓகே. ஸோ ரேண்டமா நான் இங்க எக்செப்ஷன் போட்டிருக்கேன். இங்க எக்செப்ட் வேல்யூ எரர் போட்டிருக்கேன். இதெல்லாம் என்னன்றத பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள். சப்போஸ் எக்ஸாக்ட்டா உங்களுக்கு என்ன எரர் வரப்போதுன்னு தெரியும்னா, ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணும்போது வேல்யூ எரர் தான் வரும். இல்ல டைப் எரர் வரும்.
ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன வேல்யூ எரர் தெரியுமோ அதை போட்டுக்கலாம். இல்ல எனக்கு தெரியாதுன்னா பொத்தாம் பொதுவா எக்செப்ஷன் போட்டாலே போதும். அது எல்லா எரரையும் கேப்சர் பண்ணிடும். ஓகே. இத இன்னும் ப்ரொஃபஷனலா எப்படி ரைட் பண்ணலாம்னா, எக்செப்ட் வேல்யூ எரர் ஆஸ் வேல்யூ அண்டர்ஸ்கோர் எரர். ஸோ ஜஸ்ட் லைக் தட் பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா பிரிண்ட் வேல்யூ எரர். ஸோ இப்ப எக்ஸிக்யூட் பண்ணலாம். 1, 2 ஆல் குட். 1A. ஸோ வேல்யூ எரர் லிட்ரல் ஃபார் இன்ட் வித் பேஸ் 10. இங்கெல்லாம் வந்து இன்டீஜர். இன்டீஜர் வித் பேஸ் 10 ஒண்ணும் இல்ல, நார்மல் இன்டீஜர். கொடுக்க வேண்டிய இடத்துல A கொடுத்துருக்கீங்க. அப்ப இன்வாலிட் இன்புட் நியூமெரிக் வேல்யூஸ். ஸோ ஒழுங்கான இன்புட்டை கொடுங்க. இதை இன்னுமே இம்ப்ரவைஸ் பண்ணலாம். 2 நம்பரையும் முதல்ல வாங்கிட்டு ஒரு ஒரு நம்பராக எவாலுவேட் பண்ணி எந்த நம்பர் தப்பாக இருக்கோ அதுக்கு மட்டும் ரீட்ரை கொடுக்கலாம். யூசர் ப்ளீஸ் என்டர் த செகண்ட் நம்பர். அது செகண்ட் நம்பர் மட்டுமே தப்பாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்பர் எனக்கு ஓகே 1 கொடுத்துட்டீங்க. செகண்ட் நம்பர் தான் தப்பாக இருக்குது. ஸோ அதை மட்டும் கரெக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி இன்னும் அட்வான்ஸாக கூட எழுதலாம். இதுதான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் இந்த 2 பிளாக் தான் இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. இங்கே ஒரு எல்ஸ் பிளாக் இருக்குது. ஸோ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் ஃபஸ்ட்டு என்னது? ட்ரை பிளாக். ட்ரை பிளாக்ல எந்த கோடில் எரர் வரும்னு நினைக்கிறோமோ அது ட்ரை பிளாக்ல போயிடும். அந்த எரர் வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? பொத்தாம் பொதுவாக ஒரு எக்ஸெப்ஷனா, இல்லை எனக்கு எக்ஸாக்டாக அந்த எரர் தெரியும், வேல்யூ எரர், டிவைட் பை 0 எரர். இப்போ பார்த்தீங்கன்னா டிவிஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டக்குன்னு டிவைட் பை 0ன்னு போட்டுடலாம். ஸோ 1 and 0 டிவைஸ் பண்ண முடியாது இல்லையா? அண்ட் எரர் ரெக்கர்ட் டிவிஷன் பை 0. எப்படி வந்துச்சு இது? நான் அதை இந்த மாதிரி கோட் பண்ணவே இல்லையே அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன் பிளாக் இந்த ஏ டிவைடட் பை பி அதை கால்குலேட் பண்ணி எரர் வந்து இந்த எக்ஸெப்ஷன் பிளாக் உள்ள போயிட்டு நன் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இப்படி வந்திருக்கு. ஸோ இப்போது ப்ரோக்ராம் அபெண்ட் ஆகலை. இப்போ நான் கரெக்டாக கொடுத்தேன்னா எனக்கு ஆன்சர் வந்துடும் 1 divided by 2 0.5, 4 divided by 2 2. ஸோ ஆஸ் ஐ செட், ஒரு எக்ஸெப்ஷன் பிளாக்ல இந்த 2 பிளாக் தானா? இல்லை, இன்னும் ஒரு பிளாக் இருக்கு. ஸோ ட்ரை பிளாக் எந்த கோட் எரர் ஆகுமோ அது ட்ரை. எரர் ஆனால் என்ன ஆகணும்? அது எக்ஸெப்ட். ஒருவேளை எரர் ஆகலை, சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு மெசேஜ் போடணும்னா போட்டுக்கலாம், எஸ், எல்ஸ், அடிஷன் சக்ஸஸ்ஃபுல். அப்புறமா ஃபைனலி ஒரு பிளாக் இருக்கு. ஸோ இது ஒரு ஃபேமஸ் இன்டர்வியூ கொஷின். எப்போ எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும், எப்போ ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, எப்பெல்லாம் எரர் ஆகலையோ அப்பெல்லாம் எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஏடட் பை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா எனக்கு எக்ஸெப்ஷனுக்குள்ளே போகலை. எப்பப்பெல்லாம் லூப் எக்ஸெப்ஷனுக்குள்ளே போகலையோ அப்போல்லாம் எல்ஸுக்கு போகும். சரி, அப்போ ஃபைனலி எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்? அது எப்போவுமே ஆகும். உங்களுக்கு எரர் இருந்தாலும் சரி, எரர் இல்லைனாலும் சரி, ஃபைனலி பிளாக் ஆல்வேஸ் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். ஓகே, ஸோ அதை ப்ரூஃப் பண்ணலாம். ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 1 2 சம் இஸ் 0.5 வந்துடுச்சு. சாரி, டிவிஷனாக மாற்றிட்டேன்னா ஓகே. சம் இஸ் 3. ஆனால் நான் சொன்ன மாதிரி இப்போ தான் எரர் இல்லைல்ல, அப்புறம் ஏன் எல்ஸோ இல்லை ஃபைனலியோ எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணுறப்ப ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் ரிட்டர்ன் போட்டுட்டிங்கன்னா, ஒரு எக்ஸெப்டில் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா இருக்க எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஒட்டுமொத்த ப்ரோக்ராமிங்கே நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படி வேண்டாம், இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ 1 + 2 எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்னு வந்திருக்கு. ஏன்னா என்னோட எக்ஸிக்யூஷன் ப்ராப்ளம் வரல, எனக்கு எரர் அவுட் ஆகலை.
ரிட்டர்ன் ஏ ப்ளஸ் பி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுனால அடிஷன் சக்ஸஸ்ஃபுல். அதுக்கப்புறமா இந்த ஆடை விட்டு வெளியே வந்துடும், இந்த இடத்துல வந்துடும். அதுக்கப்புறமா ரிசல்ட் வந்துட்டு நாட் நன், எனக்கு நன் வரல, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ num1 num2 அண்ட் ரிசல்ட். ஸோ 1 + 2 = 3 அப்படின்னு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஒரு வேலை வேல்யூ இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு ட்ரை எக்ஸப்ட் பிளாக் யூஸ் பண்ணும்போது எப்போ என் ப்ரோக்ராம் பிரேக் ஆகணும், பிரேக் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம எக்ஸாம்பிளில் என்ன நடந்தாலும் என் ஆப் கிராஷ் ஆகக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் டிசைன் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறோம், ஏதாவது தப்புனா பரவாயில்ல, அது அபெண்ட் ஆகட்டும், பிரேக். ஸோ நான் பிரேக் கொடுத்துருக்கேன். இங்கே நான் பிரேக் கொடுக்காம சிம்பிளாக கண்டினியூன்னு கொடுத்துட்டேன்னா என்ன எரர் வந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஏ. ஆனால் க்யூன்னு கொடுத்தா குவிட் ஆகிடும் ஆர் குவிட். நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அப்போது ஒரு வைல் லூப்பில் ரன் பண்ணும்போது அது ரன் பண்ணிகிட்டே இருக்கணும், எப்படி கில் பண்ணுறது? ஸோ அந்த அடிஷ்னல் ஹேண்ட்லிங்கும் இங்கே கொடுக்கலாம். சப்போஸ் ஏதோ ஒரு நம்பர் க்யூன்னு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா குவிட் ஆகி வெளியே வந்துடணும், அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஸோ இதுதான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். இது வரைக்கும் நம்ம எல்ஸ் மட்டும் பார்க்கவே இல்லை. நான் அதை மட்டும் செக் பண்ணுறேன், ஏன் அடிஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வரல. ஓகே, 1 2. ஏன்னா ட்ரை எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் பண்ணுறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, ட்ரை முடிச்சு ரிட்டர்ன்னா இந்த ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் ஆகிடும், ஆட்லேருந்து வெளியே வந்துருச்சு. அதனால் எனக்கு எல்ஸையோ ஃபைனலையோ என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நேரத்தில் சியில் போயிட்டு ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் சியை நம்ம ஃபைனலில் கொடுத்துடலாம். ஆர் இந்த இடத்துல எல்ஸில் ரிட்டர்ன் சி. இதுதான் ஒரு ப்ராப்பர் மெத்தட் ஆஃப் யூஸிங் அடிஷனல் ஹேண்ட்லிங். ஸோ எனக்கு எப்பப்பெல்லாம் கம்ப்யூட் நடக்கணுமோ அதை ட்ரைக்கிள் பேக்கில் வச்சுருப்பேன். இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனால் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும் யூஸருக்கு. ஒரு டேட்டா பேஸை ஹிட் பண்ணுறோன்னா ரிட்டர்ன் பண்ணணும், ஒரு லாகின் பண்ணுறோன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல் வரணும். அதை நம்ம எல்ஸ்குள்ளே வச்சுக்கலாம். மோரோவர் எதனா எரர் இருந்துச்சுன்னா அந்த எரர் டிஸ்பிளே ஆகணும். இது எல்லாம் போக என் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல் எக்ஸிக்யூஷன் நடந்துச்சு, எரரோ இல்லையோ ஒட்டுமொத்த எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்னு ஒரு ஜெனரிக் மெசேஜ் போடணுன்னா அதுவுமே போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணேன்னா முன்னாடி வந்து பிரச்சனை இருக்காது. கரெக்டாக ஒரு 1 ஒரு 2. ஸோ அடிஷன் சக்ஸஸ்ஃபுல்னு ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகிடும். அப்புறமா எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்டட் ஃபைனல் பிளாக் அதுவும் எக்ஸிக்யூட் ஆகும், சியும் ப்ராப்பர் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்படி தான் இது ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம். ஆனால் நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் எழுதும்போது நீங்கள் எழுதுகிற கோடை எந்த கோடை ட்ரைக் பிளாக்கில் வைக்கணும், என்ன மாதிரி எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணணும், எதை எல்ஸில் வைக்கணும், எதை ஃபைனலே வைக்கணுன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா தான் வரும். நீங்கள் கோடிங் பண்ண உங்களுக்கு அது புரியும். ஸோ இதுதான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். தேங்க் யூ.